இன்றைக்கு பேக் பண்ணுறது கஸ்டர்ட் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் செம்பரேட் பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் கஸ்டர்ட் மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு 1 கப்பு கஸ்டர்ட் மாவு, சோள மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 2 கப்பு, ஐசிங் சுகர் 1 கப்பு, பேக்கிங் பவுடரு 1 கரண்டி, எசன் வெனிலா 1 கரண்டி, அலங்கரிப்புக்கு சேரி பழம். ஓகேவா, இப்போ நம்ம பிஸ்கட் விளைய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப்பு பட்டர் போடலாம். ஓகேவா, இப்போ நம்ம 250 கிராம் பட்டர் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சீனியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம 1 கப்பு சீனி போட்டுடலாம். ரொம்ப அடிக்க வேணாம், சும்மா கிண்டி விடுற மாதிரி செஞ்சால் போதும். ஓகேவா, இது ஐசிங் சுகர்னால ரொம்பவும் அடிக்க தேவையில்லை. இப்போ அது மிக்ஸ் ஆகட்டும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம இந்த மூடைங்க அளவு எசன் வெனிலா சேர்த்துக்கலாம். ஓகேவா, 1.5 மூடி போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் பட்டரு, சீனி, எசன் வெனிலா போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் மாவு 1 கப் எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்ண கணக்காக அமைஞ்சிரும். ஓகேவா, சரி, நம்ம சோள மாவு 1 கப் எடுத்துருக்கோம். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு இப்போ போட வேணாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரேடியாக போட்டிங்கன்னா மாவு கிராஸ் ஆயிரும். ஓகேவா, அடுத்தது நம்ம பேக்கிங் பவுடரு போட்டுக்கலாம். இதிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்குவோம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் கணக்காக அமைஞ்சிரும். அது மிக்சர் அது ரொம்ப கஷ்டம். அதனால் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கணக்காக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கணக்காக வந்துடும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண கணக்காக அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பவுடரு 1 கப்பு, சோள மாவு 1 கப்பு கஸ்டர்ட் மாவு போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம இப்போ கோதுமை மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, முழுசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா அந்த மாவோட அந்த பதம் கணக்காக வர வரைக்கும் நம்ம இந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் 2 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கணக்காக வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து கரண்டி எடுத்துட்டு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா கஸ்டர்ட் பிஸ்கெட்டில் வந்து ரொம்ப அடிக்கக்கூடாது, கணக்காக அப்படியே கிண்டி விடணும், அப்போ தான் கணக்காக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சோள மாவு, கஸ்டர்ட் மாவு, கோதுமை மாவு போட்டிருக்கோம். ஒன்றும் மேற்கொண்டு நம்ம ஒன்றும் போடாமல் இருக்கோம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ கையில் செய்ய போகிறோம். அப்போ தான் கையில் செஞ்சால் தான் கணக்காக அந்த பதம் வரும். அப்போ நம்ம கோதுமை மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கலாம், அதை நீங்கள் வந்து முழுசாக போட்டுட்டிங்க மாவு கிராஸாக மாறிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்களா கணக்காக வந்துடும். சரிங்களா, ஒரேடியாக சேர்த்துட்டிங்களா மாவு கிராஸாக வந்துடும். ஓகேவா, நல்லா பதமாக கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிண்டிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து மாவு பத்தாமல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லெம்போட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து மேற்கொண்டு கஸ்டர்ட் மாவோ இல்லை கோதுமாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். ஓகேவா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறனா தான் அந்த மாவோட பதம் கணக்கு அமையும். ஓகேவா, நான் வந்து கோதுமை வந்து 2 கப் எடுத்திருக்கேன், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கோதுமை வந்து எடுத்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. மாவு எந்த அளவுக்கு கணக்காக அமையுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கிட்டே இருக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து முழுசாக மிக்ஸ் பண்ண கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறோம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பிழைஞ்சி முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி நான் 2 கப்பு போட்டேன் கோதுமாவு, முழுசாக முடிச்சாச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, இந்த மங்கில் தான் நான் வந்து கோதுமை எடுத்தேன். இப்போ பாருங்க எல்லாம் முழுசாக முடிச்சுட்டு 2 கப்பு போட்டேன். இப்போ அதே மாதிரி 2 கப்பு அளவு நான் பிழைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்க, பிழையிறப்ப என்ன ஆகுதுன்னாக்கா கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், ஒட்டலை. கையில் ஒட்டலைன்னா மாவு கணக்காக பிழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா அளவுக்கு மீறி வந்து நம்ம பட்டர் பாய்ச்சிக்குன்னு அர்த்தம். இல்லை, ஒட்டாமல் இருந்தால் கணக்காக அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஒட்டலை, கையில் ஒட்டலை, பாருங்கள் கணக்காக இருக்குது. ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமேல் செய்ய வேண்டியதான். ஓகேவா, இப்போ நம்ம ரெடியாக பிழைஞ்சாச்சு. பாருங்கள், லெம்பூட்டாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து மாவு வந்து சரியாக வரல, ரொம்ப பிளான்தாவாக இருக்குது, கையில் ஒட்டுன்னு சொன்னால் மேற்கொண்டு நீங்கள் வந்து கோதுமாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்களா கணக்காக வந்துடும். சரிங்களா, அதுக்கு தான் வந்து நான் கோதுமாவு இதில் சேர்க்கவே இல்லை. சேர்த்துருந்தீங்களா கண்டிப்பாக கிராஸாக இருக்கும். ஓகேவா, பாருங்கள் லெம்பூட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம உருண்டையாக ஊற்றி நம்ம அந்த பிஸ்கட் அச்சில் இப்போ நம்ம போட வேண்டியதான். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு அமுக்க வேண்டியதான். சமைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து அப்படி திறந்து வைக்கக்கூடாது, இல்லைன்னா காற்று போயிடுச்சுன்னு காற்று ஏறிச்சுன்னா கிராஸாக வந்துடும். அதனால் மாவு எடுத்துகிட்ட பிறகு மூடி வச்சுருங்க. இப்படியே விட்டிங்கன்னா நேரம் ஆகும், கை வலிக்கும். அச்சில் வச்சு நீங்கள் செய்கிறப்ப அந்த பிஸ்கெட். சரிங்களா, இப்போ எடுத்து அச்சில் போட்ட பிறகு உடனே மூடிடுங்க. ஓகேவா, இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம பிஸ்கட் செய்யலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து சைடில் வந்து பட்டர் தடவிக்குவோம். பட்டர் தடவிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட்டு செய்கிறப்ப அது வெந்துட பிறகு அது ஒட்டாமல் கணக்காக வந்துடும். சரிங்களா, இப்போ ஓகேவா, இப்போ பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஸ்கெட்டு அச்சில் வச்சு செய்யலாம். இப்போ ஓகேவா, இப்போ ஒன்று செஞ்சாச்சு, அடுத்தது செய்வோம். அப்படியே தொடச்சா நீங்கள் செஞ்சிட்டே வாங்க. சரிங்களா, அப்படியே தொடச்சா செஞ்சுட்டு வாங்க, கணக்காக வரும். மாவு திறந்தே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கிராஸாக ஆகிடும். அப்புறம் நீங்கள் அச்சில் சேர்ப்பை கிராஸாக இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம 4 செஞ்சாச்சு. மேற்கொண்டு நம்ம செஞ்சுட்டே வருவோம்.
ஓகே வேஸ், இப்போ வந்து திரும்பியும் நாங்கள் செய்யறத உங்கள்கிட்ட காமிக்கிறோம், பார்த்துக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரி அமுக்குனா போகிறோம். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி தான் நான் கிட்ட வந்து காமிக்கிறோம். இந்த மாதிரி அமுக்கிட்டே வாங்க, கணக்கு அமையும். ஓகேவா, இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா பாருங்கள், இப்போ நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அது மேலே சேரி பழம் வைக்கலாம். சேரி பழம் வைக்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்ட பிறகு உடனே நம்ம வந்து அவனில் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்போ கொஞ்ச நேரம் விட்டுடணும். விட்டுட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவனில் வைங்க, கணக்காக வரும். ரெண்டாவது வந்து அந்த பிஸ்கட்டும் உடையாது, அந்த மேலே உள்ள சேரி பழமும் கலந்துட்டு கீழே விழுவாது. உடனே வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் செஞ்சு நீங்கள் அவனில் வைங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து சேரி பழம் வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சேரி பழம் வேணான்னு சொல்லிக்கா வேறு எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சிப்ஸ் வச்சுக்கலாம், இந்த மணி மாதிரி இருக்குமே அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சேரி பழம் வைக்கிறேன். லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக வச்சுட்டு வாங்க. ஓகேவா பாருங்கள், சேரி பழம் வச்சு முடிச்சாச்சு. இது வந்து சோப்பு கலர், ரெட் கலர் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து அதே இதில் வந்து நம்ம க்ரீன் கலரில் செஞ்சுருக்கோம். ஓகேவா, நம்ம 2 தட்டு செஞ்சாச்சு. ஓகேவா, இப்போ நான் அவனு வந்து நான் தட்டி விட்டுட்டேன். 5 நிமிஷத்துக்கு நான் சூடாக தட்டி விட்ருக்கேன். நான் 160லேருந்து 170க்குள்ளே நீங்கள் வந்து செல்சியஸ் வச்சுக்கலாம். பிஸ்கட் வேகிற நேரம் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சம் அவன் வந்து சூடு ஏறட்டும், அப்புறமேல நம்ம பிஸ்கட் வைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சூடு ஏறிச்சு அவனு. நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் உள்ளுக்கு வச்சுருங்க, வச்சுட்டு மூடிடுங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம், நான் 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். பேக்கிங் ஆகட்டும், அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நின்றுச்சு, இப்போ நம்ம எடுக்கலாம். ஓகேவா, பாருங்கள் வந்துருச்சு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கஸ்டர்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.